கர்த்தருடைய பெரிதான நாமத்திலே உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையிலே உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் உடைய வசனம் உங்களை தொடுவதாக. இந்த நாளிலும் ராஜ்யத்தினுடைய சில கோட்பாடுகளை கர்த்தர் எதிர்பார்க்கிற விதத்திலே நாம் தியானிக்க போகிறோம். அதனுடைய பொருள் என்னவென்றால், பலர் பல காரியங்களை சொல்லலாம். என்ன, நம்முடைய வாழ்க்கையில் முதலில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தராகிய ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்திற்கு என்ன நடக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய வல்லவர். ஆனால் அந்த ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது உங்களை எல்லாரும் பட்சிக்கிறதை போல் பார்த்து கொண்டிருக்கலாம். இதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? வேதம் எப்படி சொல்லுகிறது? என்ன வேதம் சொல்லுகிறது? ஒருவனுடைய வீட்டார், சொந்த வீட்டாரே அவனுக்கு சத்துருக்களாக இருக்கிறார்கள். ஆனால் அதே வேதம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோடு சமாதானமாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது அவருடைய வழிகள் எல்லாம், நம்முடைய வழிகள் எல்லாம் அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று 99% தேவநாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் விரும்புவார்கள். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? ஏசாயாவிலே, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. வானத்துக்கு பூமி அது எவ்வளோ வித்தியாசம் உயரம் இருக்கிறதோ அப்படியாக என் வழிகளுக்கு உன் வழிகளுக்கும் இடைவெளி பெருசாக இருக்கிறது என்று அந்த வசனம் எடுத்து உரைக்கிறது. உங்கள் நினைவுகளும் என் நினைவுகள் அல்ல. நினைவுகளும் வழிகளும், எதை நினைக்கிறீர்களோ அந்த வழியில் நீங்கள் இருப்பீர்கள். இதுதான் ரகசியம். சரி, இப்பொழுது நாம் இவ்வளோ பெரிய தேவனை எப்படி நாம் அவருடைய வழியிலே நாம் நிற்க முடியும்? எப்படி அவருடைய நினைவுகளை அறிந்து கொள்ள முடியும்? இதுதான் இன்று எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. ஆகையால் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தில் மலை பிரசங்கத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். இது குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் இது பிரசங்கமாக எடுத்துக்கொள்ளாமல் இது கர்த்தருடைய சமூகத்து வருகிற வெளிப்பாடாய் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், முதலில் நான் ரட்சிக்கப்பட்டேன், சாட்சி சொல்கிறேன். அதன் பிறகு என் வீட்டில் தாய், தகப்பன், பாட்டி, 2 தங்கைகள் எல்லாரும் 5 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்தானம் எடுத்தார்கள். ஏன் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, பின்பு நீயும் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் 1 பேதுரு 3வது அதிகாரத்திலே 1 முதல் 10 வசனம் வரை வாசித்தால், பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், பெண்கள் மூலம் எப்படி ரட்சிப்பு வெளிப்படும். அதே சமயத்தில் 4வது அதிகாரம் 1 பேதுரு 4வது அதிகாரத்திலே 10வது வசனம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அந்த இடத்துல என்ன சொல்கிறது? ஆண்கள் விவேகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், அப்பொழுது குடும்பத்தை ஆதாயப்படுத்தி கொள்ளலாம், பலவீனமான பாண்டமாகிய மனைவிமார்களை ரட்சிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. கற்புள்ள நடக்கைகளால் மனைகள் மூலம் குடும்பம் ஆதாயப்படும். விவேகமுள்ள நடைகளாலே, புருஷர்களுடைய விவேகமுள்ள நடைகளாலே குடும்பம், அதாவது மனைவிமார்கள் சந்திக்கப்படுவார்கள். பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த விவேகமுள்ள நடை தெரியவில்லை, இந்த கற்புக்குரிய வாழ்க்கை தெரியவில்லை. அந்த இடத்துல பொன் ஆபரணங்களை காட்டிலும் உங்கள் நடத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆகையால் பொன் ஆபரணங்கள்லாம் கண்டிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு அது கண்டனத்துக்குரியதாக காணப்பட்டு அது கடாசப்பட்டுக்கிற அளவுக்கு ஒரு காலம் இருந்தது. அப்படி சரி, அந்த பொன்னாபரணங்கள்லாம் போட்டால் ரட்சிப்பு வருமா என்று கேட்டால், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ரட்சிப்பு இருந்ததை தவிர புதிய ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டதாக தெரியவில்லை. அதாவது ஒரு ஆபரணத்தை அகற்றபடியினால் புதுசாக ஒரு ஜனங்கள் ரட்சிக்கப்படணும்னு கேட்டால், அதனுடைய விளைவுகள், அதனுடைய பலன்கள் நீங்கள் தான் அறிய வேண்டும், அறிவீர்கள். இப்படியாக மனுஷனுடைய உபதேசங்கள் கற்பனைகள் உபதேசங்களுக்கு திரிக்கப்பட்டு அது பூமியிலே உலாவி வந்தது. பெருந்திரள் அதை பின்பற்றினது. இதெல்லாம் ஒரு 40 ஆண்டு கால சமாச்சாரத்தை சுருக்கமாக 2 வரியில் சொல்லுகிறேன். சரி, அப்படி என்றால் ராஜ்யத்தின் கோட்பாடுகள் என்ன?
எப்படி நாம் நம்முடைய குடும்பத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்லுகிறான் ஏசாயா தீர்க்கதரிசி, நீ மரித்து போயிரு, உன் குடும்பத்திற்கு வீட்டுக்காரங்களை ஒழுங்குபடுத்தும். சாகும் முன் வரைக்கும் உங்கள் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் இருக்கிறவர்கள் உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டியதை செய்தே ஆக வேண்டும். நீங்கள் அதை சொந்த வீட்டாரை விசாரிக்கிறவர்கள் ஒரு கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் காணப்படுகிறாங்க. 1 தீமோத்தேயு 5:8 என்ன சொல்லுகிறது என்றால், விசாரிக்காதவர்கள் அவிசுவாசிலும் கெட்டவனாக இருப்பாங்க என்று வேதம் சொல்லுகிறது. விசாரணை என்றால் என்ன? காவல்துறை விசாரணை அல்ல. அவர்களை அழைத்து அவர்களிடத்தில் பேசுகிற பொழுது அவர்கள் குறைவுக்கு நம்ம நிறைவாக இருக்கணும். அவர்களுக்கு குறைவு வந்து கொண்டே இருக்கும், ஆனால் எப்பொழுதுமே நம்ம நிறைவாக இருக்க வேண்டுமா, முடியுமா என்று கேட்டால் அதல்ல ஞானம். அதற்குத்தான் என்ன வேண்டும் என்று கேட்டால், இப்படி விதண்டாவாதங்கள், வாக்குவாதங்கள், குரோதங்கள், கசப்புகள் எல்லாம் வருவதற்கு பதிலாய் இப்பொழுது ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை நாம் அறிந்தாலே போதும், மற்ற எல்லாமே நமக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம தேடுகிறோம், ஜெபிக்கவில்லை, தேடுகிறோம் கர்த்தரை. ஜெபிக்கிறது தவறு இல்லை, ஜெபித்து ஒரு தூரம் வந்திருக்கிறோம். இதன் பிறகு வார்த்தையினால் பிழைக்கிற அனுபவம், மத்தேயு 4:4 வாசிக்கிறது போல வார்த்தையினால் பிழைக்கிற அனுபவத்தில் வருகிற பொழுது தான் கர்த்தரை நம்ம தேட முடியும். வார்த்தை இல்லாமல் கர்த்தர் இல்லை, கர்த்தர் இல்லாமல் வார்த்தை இல்லை, வார்த்தை இல்லாமல் விசுவாசியும் இல்லை, விசுவாசி இல்லாமல் கர்த்தரும் இல்லை. தேவன் பூமியை கண்ணோக்கி பார்க்கிறதே இந்த மரம் செடி கொடிகள்லாம் எப்படி இருக்கிறது என்பதற்கல்ல, அவரால் படைக்கப்பட்டவைகள். முக்கியமாய் உருவாக்கப்பட்ட மனுஷன் எப்படி இருக்கிறான், அதுதான் வேதம் சொல்லு. நீதிமான் மீது ஒரு கண் நோக்கமாக இருக்கிறது. அதான் ரட்சிக்கப்பட்டு விட்டானே, நீதிமான் ஆகிவிட்டானே. அதனால் அந்த நீதிமான் விழுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? அதான் வேதம் சொல்ல, அவன் நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும் எங்கு விழுந்தோம், எதனால் விழுந்தோம், எப்படி மறுபடியும் மனம் திரும்பி உள்ளே புதுப்பித்து கொண்டு உள்ளே பிரகாசிக்க வேண்டும். கிறிஸ்துக்குள்ளே சொல்லுகிறேன். இந்த நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், இனி நீ அடிமை அல்ல, இனி நீ அடிமை இல்லை. விடுதலைக்குரிய சத்தியம் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தில் இருக்கிறது. என்னோட திருப்பிக் கொள்ளுங்க, மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இது சினிமா பாட்டெலாம் இதில் எழுதியிருக்காங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இந்த வசனம் எப்படியோ பிரசித்தமாகிவிட்டது. ஆனால் என்ன கேட்கிறோம் என்று தான் தெரியவில்லை, என்ன கேட்கிறோம் என்று தான் தெரியவில்லை. அங்கே தான் பிரச்சனை வருகிறது. இந்த இடத்துல கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். என்னெல்லாம் அவனை கேட்கும்படி கர்த்தர் விரும்புகிறார் என்பதை முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். என்னை கேட்டால் பல காரியங்களை நான் கேட்பேன். விருப்பம் அனைத்தையும் அப்படியே கக்கி விடுகிறது தான் மனுஷனுடைய இயல்பான காரியம். என்னென்னலாம் அவர்கள் விரும்புகிறார்களோ அவர்கள் அனைத்தையும் ஜபம் என்ற பெயரில் கொட்டி தள்ளி விடுகிறது. பெருந்திரள் செய்கிறது நான் சொல்லுகிறேன். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். நீங்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே இந்த அனுபவம் உங்களுக்கு வரணும். என்னென்னா, பூமியில் அந்த ராஜ்யத்தினுடைய அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும். தேவ ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதத்தை பூமியில் அனுபவிக்க வேண்டும். பூமியில் இருந்து கொண்டே அந்த ராஜ்யத்தினுடைய கவனம், ராஜ்யத்தில் இருக்கிற தேவனுடைய கவனம் உங்கள் பக்கம் ஈர்க்கத்தக்கதாக உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆதாமை தேடி கர்த்தர் போகிறார், ஆபிரகாமை தேடி கர்த்தர் போகிறார், ஈசாக்கை தேடி கர்த்தர் போகிறார், யாக்கோபை தேடி கர்த்தர் போகிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களால் நீங்கள் பார்ப்பீர்களால் கர்த்தர் தேடி போகிறார். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீர்களால் இயேசு கிறிஸ்து ஜனங்களை தேடி போகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பரிசுத்தாவினர் தரிசனங்கள் மூலமாய் ஜனங்களை சந்தித்து கொண்டே வருகிறார். நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஒரு புறம் ஜனங்கள் நோய்க்கும் நொடிக்கும் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு 10 இடத்துல போய் 2 இடத்துல சுகம் கிடைக்கும். ஊழியக்காரனை குறித்து ஒரு மதிப்பெண் போடுகிற அளவுக்கு வந்துடும். அந்த மனுஷன் காசு கேட்குறான், அந்த மனுஷன் பெண் பிரியன், அந்த மனுஷன் பொன் பிரியன், இந்த மனுஷன் மண் பிரியன், இந்த மனுஷன் பரவாயில்லை, இந்த மனுஷன் ஏற்றுக்கொள்ளலாம் தேவையில்லை. இந்த பட்டியலுக்குள்ளே வந்துடும் ஜனங்கள் உடைய மனநிலை. ஊழியக்காரனுடைய தரம் நிரந்தரம் அல்ல என்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ளே வந்து விடுவாங்க. அதாவது எந்த ஊழியக்காரன் எப்படி, எந்த நேரத்தில் போனால் எந்த மனுஷன் விழித்திருப்பான்,
எந்த மனுஷனிடத்தில் போனால் இதுக்கு தீர்வு கிடைக்கும், எந்த மனுஷனிடத்தில் போனால் இதற்குரிய தேவனுடைய வழிநடத்தல் கிடைக்கும், இப்படி போய்விட்டது. இவங்க மனுஷ தேடுகிறவர்களாக மாறிவிட்டாங்க. வேதம் சொல்லுகிறது ஒன்று, இது மனுஷனை தேடுறதாக காணப்பட்டு விட்டாங்க. ஐயா, மனுஷனை தேடல ஐயா, மனுஷனுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை தேடுறோம், கர்த்தரை தேடுறோம். அந்த மனுஷன் மூலமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனை போய் பார்க்கறது தவறு இல்லை. அதில் என்ன தவறு இருக்குது சொல்லுங்கள் என்று தான் கேட்பார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். எண்ணத்தை கேட்கிறது, நான் தான் சொல்கிறேன், விருப்பத்தை கேட்கிறது. எதெல்லாம் மாம்சம் செய்ய முடியாதோ அது எல்லாம் நம்ம விருப்பம் இருக்கும். மாம்சம் செய்ய முடியாதுன்னா அதுக்கு எந்த வழியுமே இல்லை. ஆசை இருக்கிறது, எல்லாரை விட மேலே வரணும். 80 வயசு கொண்டவங்களுக்கு கூட 75 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல. பாருங்கள், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஜெப குறிப்புன்னு இருந்தால் 77 வயசு 78 வயசு, இந்த வயசில் பிள்ளை இருக்காது, பிள்ளைகள் இல்லாதவங்களும் சொல்கிறேன். அன்னைக்கு இந்த வேலையில் என்ன ஜெபிக்கணும், என்ன ஒரு மனசுக்கு தேவை நீங்கள் யோசித்து பாருங்கள். என்ன தேவை, என்ன ஜெபம் குறிப்பு வரும் தெரியுமா? எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும். 78 வயசு 77 வயசில் பலத்தின் மிகுதினால் 80. சரி, இப்போது வாங்கிட்டு எந்த வயசில் எதை கேட்குறீங்க? அப்போ இவ்வளோ வருஷம் என்ன பண்ணி கொண்டு இருந்தீங்க? அது கேட்டால் கோவம் வந்துடும். ஒரு ஊழியக்காரன் எப்படி என்னை கேட்கலாமா? நான் சொல்கிறதுக்கு ஜெபிக்கிறது தானே ஊழியக்காரன். சரி, இவ்வளோ நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்த? தெரியாது. இப்போ நடுவில் எங்கேயோ அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க, எங்கள் வீடு இல்லை வாசல் இல்லைன்னு. அதனால் இப்போது திடீர்னு அந்த ஞானோதயம் வந்து எனக்கு வீடு வேணும். எனக்கு என்ன வேணும்? வீடு வேணும். ஏன் வேண்டும்? இப்போ எனக்கு வீடு வேணும், அவ்வளோதான். அதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்க வேண்டும், இருக்கவில்லை, அதை நான் குறித்து சொல்லவில்லை. நேராக கேட்கிறது என்ன? எனக்கு வீடு வேணும். தப்பில்லை வீடு கேட்கிறது என்பது பெரும்பாலான கருத்து. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? என்ன கேட்க வேண்டும் கர்த்தரிடத்தில்? அதுதான் ராஜ்யத்தில் புத்திரர்களுக்கும் சக விசுவாசிகளுக்கும் இருக்கிற வித்தியாசம். என்ன இது ராஜ்யத்தின் புத்திரர்கள் என்றால் என்ன? தொகையோடு இருக்கிறார்களா? வானத்திலிருந்து குதித்தார்களா? இல்லை, மறுபடியும் பிறந்த அனுபவம் கொண்ட ஒவ்வொருவரும் ராஜ்யத்தின் புத்திரர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஆனால் அவர்கள் விசுவாசிகளாக இருந்து எங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் கர்த்தரை தேடுவோம் என்று சொல்லுகிறவர்கள் பெருந்திரள் இருக்கிறாங்க. அந்த தேவைகள் முடிந்ததும் அந்த தேவைகள் வரைக்கும் தான் அந்த ஆண்டவர்களுக்குள்ளே இருக்கிற ஜெபங்கள் இருக்கும். அது பிறகு அந்த தேவையெல்லாம் சொல்லி முடித்ததும் இயேசு நாமத்தில் பிதாவே என்று சொல்லி முடித்துவிட்டு அவர்கள் பாட்டுக்கு அவர்கள் வேலையை பார்த்து போய் கொண்டே இருப்பார்கள். இயேசு மறு உத்தரவு கொடுக்கிறாரா கொடுக்கவில்லையா என்பது கூட தெரியாது. ஜெபம் கேட்கப்பட்டால் கிரியைகளே கர்த்தர் பார்த்து கொள்ளலாம். நான் சொல்கிறது நடைமுறை. கர்த்தர் சொல்கிறார், உன் கிரியைகளை நான் பார்க்கிறேன் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார், நம்முடைய கிரியைகளை. ஆனால் ஜனங்களுடைய நினைவுகள் எப்படி என்றால், அவருடைய கிரியைகளை நான் பார்க்க வேண்டும். நான் ஜெபிக்கிறேன், அதை கர்த்தர் கொடுத்தா அது கர்த்தருடைய கிரியை. என் கிரியையெல்லாம் நான் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. என் கிரியையெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அந்த கிரியை என்ற வார்த்தைக்குள்ளே மனுஷன் போக மாட்டான். ஜெபம் பண்ணுகிறோம், வேதத்தை புதிதாக வைத்து கொண்டிருப்போம். அதனால் என்ன பொருள் என்றால், அதனுடைய பொருள் அதை படிக்கிறதில்ல, அதில் கவனம் செலுத்துக்கிறது இல்லை. படித்தாலும் ஏதோ அது கேட்குறவர்களும் புத்தி சொல்லுகிற ஊழியத்தை செய்கிறவர்களும் அல்லது கண்காணிப்பு ஊழியத்தை செய்கிறவர்களும் என்ன கேட்பாங்க? ஆவிக்குரிய ஒரு நல்ல ஒரு மனமுதிர்ச்சி இருக்கிறவர்கள் என்ன கேட்பாங்கன்னா, அது மனமுதிர்ச்சின்னு நான் சொல்ல வயசு சொல்கிறேன், எத்தனை அதிகாரம் படித்தேன்னுவாங்க. அதிகப்படியான அதிகாரம் படித்தா அதிகப்படியாக ஆண்டவரை தேடினான்கள் என்று எடுத்துக்கொள்வாங்க. ஆனால் ராஜ்யத்தின் புத்திரர்கள் அப்படி அல்ல. நீ ஒரு அதிகாரம் படித்தாலும் அந்த ஒரு அதிகாரத்தில் ஆண்டவர் எதை குறித்து பேசினார், அதை குறித்து ஆழமான தியானம் உனக்கு இருக்கிறதா என்பது தான் காரியம். நீங்கள் எத்தனை அதிகாரம் படிக்கிறீங்கன்னு முக்கியம் இல்லை, அதனுடைய ஆழம். கர்த்தர் உங்கள்கிட்ட என்ன பேசினாரா அந்த ஒரு அதிகாரத்தில்? ஒரு சங்கீதத்தில் 23வது சங்கீதமே கூட இருக்கும், 117வது சங்கீதம் 2 வரி கொண்டது தான் இருக்கும். அதுக்குள்ளே 2000 மேலே செய்திகள் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லுங்கள். அதுபோல் இப்போ ஆண்டவர் இடத்துல என்ன கேட்க வேண்டும்? கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன கேட்க வேண்டும்? யாக்கோபு 1:5 ஆண்டவர் திட்டமாக சொல்லுங்கள், இதெல்லாம் கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். அப்போது இந்த மாதிரி குத்துமதிப்பான ஜபங்கள்லாம் இருக்காது. எனக்கு யாராவது சண்டை போட்டாங்கன்னாக்க எனக்கு சொந்த வீடு வேணும், நல்ல ஜனங்க வேணும்னு கேட்கறது இல்லை. அதாவது சொல்ல வர கருத்து என்னென்னா, ஒருத்தங்க வீடு கேட்குறது தப்பு இல்லை,
இந்த வயசில் தான் கேட்கணும், அந்த வயசில் தான் கேட்கணும் இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை மட்டும் நாம் பார்த்து முடிக்க போகிறோம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுலாம் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிது கொள்ளாதவரை தேவனிடத்தில் கேட்கணும், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஐயா, நான் படித்திருக்கிறேன், அந்த ஞானம் அல்ல. பரத்திலிருந்து வராத ஞானம் லௌகீகத்துக்குரிய ஞானம். அதுதான் பலதரப்பட்ட சர்ச்சையில் போய் மனுஷன் சிக்கி கொள்கிறது. வெட்டுறேன், குத்துறேன், துன்மார்க்கம், விவாகரத்து, குடும்ப சண்டை, கணவனை மனைவி தாக்கி பேசுகிறது, பரிகசித்து பேசுகிறது, மனைவியை கணவன் மட்டம் தட்டி பேசுகிறது, பிள்ளைகள் காண இதெல்லாம் நடக்கும். இப்போ பிள்ளைகள் அது தவறான ஒரு முன்னுதாரணத்தோடு வளருவாங்க. அதே போல் அவர்கள் குடும்பத்தில் அப்படி போய் பிரவேசிக்கப்படும். இப்படி ஒன்றாக நீங்கள் பார்க்குற பொழுது கர்த்தர் சொல்லுகிறது ஒரு காரியம், மனுஷன் செய்கிறது ஒரு காரியம். மனுஷன் தேவனை அணுகுகிறது ஒரு வித்தியாசமான எதிர்பார்ப்போடு. தேவன் மனுஷனுக்காய் காத்திருக்கிறார். மனுஷன் கர்த்தரை தேடுகிற அணைத்து கொண்டு தன் ஜப குறிப்பையே பிரதானமாக வைத்து தலை மீது வைத்து சுமந்து கொண்டிருப்பான். கர்த்தரை தேடுறேன் ஐயா, அந்த தேவைகள் மட்டும் முடிந்த உடனே அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை அனலாக இருக்கிறது என்று நினைக்கிற வாழ்க்கை குளிர்ந்து போய்விடும். ஆலயத்துக்கும் வர்றதில்லை, அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்துக்கும் வருகிறது இல்லை, எங்கேயுமே இருக்கிறது இல்லை. இல்லாவிட்டால் பட்டும் படாமல் தொட்டும் தொடராமல் எங்கேயாவது கேட்டால் கெட்டுப்போன்னு சொல்கிற ஒரு இடத்துல போயிடுவாங்க. மேனிக்கு நோவம் பூமிக்கு நோவாமல் விசுவாசனுடைய ஆடுகள் நிலையை அறியாமல் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அந்த போதகரை நீங்கள் பார்க்க முடியும். நடுவில் ரீச்சபிளே இருக்கும், அன்ரீச்சபிள். அதனுடைய பொருள் என்னென்னா, பார்க்கணும் பிறக்கணும்னு சொல்ல, உங்களுக்கு அந்த ஆவிக்குரிய உதவிகள் கிறிஸ்துவுக்குள்ளே சொல்லுகிறேன், அது கிடைப்பதற்கு தான் இதெல்லாம் செய்கிறது. சண்டே மெசேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் வேத பாடம் எடுக்கிறது, குடும்ப ஆசிரியர் கொடுக்கறது, அது இல்லாமல் சனிக்கிழமை சோத்திர கூட்டம் வைக்கிறது. இதெல்லாம் இருந்தால் தான் சண்டே கொடுக்குற அந்த ஆகாரம், ஆவிக்குரிய ஆகாரம் போய் சேரும், செரிமானம் இல்லாமல் ஜீரணமாக்கும், நீங்கள் கனி கொடுப்பீங்க, அது வாழ்க்கையில் காணப்படும். இந்த பரத்துக்கு உரிய ஞானம் கனிகளை உற்சாகப்படுத்துக்கு தான் இருக்கும். பரத்துக்குரிய ஞானம் ராஜ்யத்தினுடைய புத்திரர்கள் கேட்க வேண்டியது என்னென்னா ஞானத்தை கேட்கணும். அந்த ஞானத்தில் யாக்கோபில் 3வது அதிகாரம் 14வது வசனம் 17வது வசனம் வரை, அந்த அதிகாரம் 14வது அதிகாரத்தில் வசனத்திலிருந்து கடைசி அந்த அதிகாரம் முடியும் வரை பார்த்தால் 2 விதமான ஞானம் குறிக்கப்படுகிறது. ஒன்று பரத்திலிருந்து வருகிற ஞானம், இன்னொன்று பரத்திலிருந்து வராத ஞானம். பரத்திலிருந்து வராத ஞானம் உலகத்தினால் உண்டாக்கப்படுகிற ஞானம், லௌகீக ஞானம். அதில் அந்நிய பாஷையும் பேசுவாங்க, அநியாய பாஷையும் பேசுவாங்க. நல்ல வார்த்தையும் வரும், கெட்ட வார்த்தையும் வரும், எல்லாமே வரும். அதெல்லாம் இப்போ பெரிய விஷயம். கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அது பரத்திலிருந்து வரலன்றதை ஒண்டி புரிஞ்சுக்கொள்ளணும். பழி வாங்கிறது, நீங்கள் என்ன ஆவிய உடையவர்கள் என்று அறிக்கலான்னு இயேசு கிறிஸ்து சீடர்களை கடித்துக் கொள்கிறார். பட்டணத்தில் தங்கள் தலைவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, உடனே எலியாவை போல் அக்கினி இறக்கலாமான்னு இவங்க கேட்குறாங்க. கூட ஆள் இருந்துட்டாக்கா என்ன பேசுகிறோன்னே தெரியாது. அவர் ஒரு பிரபலமான ஒரு தீர்க்கதரிசி, அவர் வல்லமை பெற்றவர். அவர் பக்கத்தில் இருந்தாலும் ஒரு தனி மரியாதை நமக்கு, சமுதாயத்தில் கனம் எல்லாம். நம்மையே போய் வேணான்னு சொல்கிறாங்க, அவங்களை அழிச்சிடலாம். இங்கே எண்ணங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. அன்றும் சரி இன்றும் சரி சீடர்கள் கொஞ்சத்தில் கர்த்தருக்கு ஒத்து போகிறதில்லை. சீடர்களுக்கே பிரச்சனை என்றால் இப்போ விசுவாசிகள் எப்படி இருப்பார்கள்? ஜெப குறிப்பை தான் பிரதானமாக இருப்பாங்க. இவங்க ஜனங்களை பிரதானமாக எடுத்துக்கொள்வாங்க. சீடர்கள் எத்தனை பேர் வராங்க சபைக்கு? யாரையாவது ரட்சிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த அனுபவம் கொண்ட ஒரு விசுவாசியை சந்தித்து கர்த்தர் எங்களுக்கு சபையை கொடுத்துருக்கிறார், நாங்கள் ஊழிய ஆரம்பிச்சிருக்கோம், எத்தனை பேர் வராங்கன்னு தான் முதல்ல கேட்பான். அது நேராகவே கேட்கலாம், எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு. இல்லை அதான் அது எத்தனை பேர் வராங்கன்னாக்கா அது பொருளாதாரத்தை கணிக்கிறதுக்கு கேட்குறது. இது என்ன ஆத்ம பாரம் இருக்கும், அப்படி கேட்க மாட்டேன் எத்தனை பேர் வராங்கன்னு. உங்களை பார்க்குறப்பே தெரிஞ்சிடும் எத்தனை பேர் வராங்கன்னு. இது ஒரு கண்ணோட்டம், அவைக்குரிய கண்ணோட்டத்திலே சொல்கிறேன். எத்தனை பேர் வந்தால் உனக்கு என்ன வந்துச்சு, சபை ஆரம்பிச்சிருக்கேன்னா கர்த்தருக்கு நன்றின்னு சொல்லிட்டு போகணும். இது பெரும்பான்மையான ஜனங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேர் வராங்க. சில பேர் வெக்கமையில் கேட்பான், இது விலை என்ன, அது விலை என்னன்னு. சம்பாத்தியத்தை தெரிந்து கொள்கிறாங்க. சம்பாதிக்கிறவன் பொய் சொல்லுவான், உண்மையிலே நிறைய சம்பாதிக்கிறவன் இல்லைன்னு சொல்லுவான். உண்மையிலே குறைவான ஒரு எண்ணிக்கையை சம்பாதிக்கிறவன், தொகையை சம்பாதிக்கிறவன், நிறைய சம்பாதிக்கிறவன் காட்டிக்கொள்வான். இதுதான் உலகம். இது வெரி காமன் ஜென்ரல் நாலேஜ். இதுக்கு நடுவில் பேசுகிற சம்பாஷணெலாம் வீண் தான். இந்த ஞானம் உங்களுக்கு இருக்கிற வேண்டும் என்றால், எந்த ஞானத்தில் இதுவரை செயல்பட்டு இருக்கிறோம் என்று பார்த்தால் 99% பரத்திலிருந்து வராத ஞானம்.
99% வாழ்நாளில் பெரும் பகுதியான நாட்கள் கிறிஸ்துவை அறிந்த பிறகும் சொல்லுகிறேன், பரத்திலிருந்து வராத ஞானத்தில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கோம். குடும்பங்கள், ஜப ஆலயங்கள் எல்லாமே கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, ஆனால் பரத்திலிருந்து வராத ஞானம் தான் இருக்கும். கபடு இருக்கும், சூது இருக்கும், வன்கண் இருக்கும், பொறாமை இருக்கும், ஆவிக்குரிய மேட்டிமை எல்லாமே காணப்படும். பரத்திலிருந்து வராது என்னென்னலாம் சொல்லிக்கோ அத்தனை இருக்கும். பரத்திலிருந்து வருகிறதோ சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் கனிகளை முக்கியப்படுத்துகிறது. ஒருவேளை மூத்த போதகரை பார்க்கிற பொழுது அல்லது விசுவாசி போதகனை பார்க்கிற பொழுது அப்பொழுதே கனி போயிடும். சில பேருக்கு போதகனை பார்க்கிற பார்வையிலே கனி போயிடும். இந்த மனுஷனை எப்படி இருந்தான், எப்படி எளிமையாக ஊழியத்தை ஆரம்பித்தான், கர்த்தர் அவரோடு இருக்கிறார், கர்த்தர் அவரை உயர்த்துகிறார் என்பது தெய்வீகம். இந்த மனுஷன் நான் பார்த்தேன் ஐயா, இது எப்படி இருந்த மனுஷன் என்று எப்படி ஆக்கிவிட்டான், எத்தனை வாகனங்கள், அசையும் சொத்து, அசைய சொத்து, அந்த ஆடம்பரமான ஒரு தோற்றம் பார்க்கிற பொழுது சில சமயத்தில் பரத்திலிருந்து வருகிற ஞானம் இருக்காது, இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. உங்கள் பார்வை அபிஷேகத்து மீது இல்லை, தெய்வீகத்து மீது இல்லை, கர்த்தர் என்ன பேசுகிறார், எப்படி பயன்படுத்துகிறார், அதுக்குள்ளெல்லாம் இருக்காது. அசையும் சொத்து அசைய சொத்து மேலே போயிடும். அது இந்த இடத்துல ஆரம்பிச்சிடும். நீ ஞானத்தில் எல்லாம் படிச்சிருப்பாங்க, வேத கல்லூரி கூட படிச்சிருப்பாங்க, பார்வை சுத்தமாக இருக்காது. அப்படி சொல்வதுக்கான காரணம் பெண் பிதியர்கள், பெண் வெறியர்கள் என்பதல்ல, வேசித்தனத்தின் கண்ணோட்டில் பார்க்கிறார்கள் என்பதல்ல, தெய்வீகத்திலே பார்க்க தவறுகிறார்கள் என்பது தான் உண்மை. ஆப்சன்ஸ் ஆஃப் டிவினிட்டி இன் லைஃப், தெய்வீகம் வாழ்க்கையிலே குறையப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல இதை உணர்த்தப்பட்டு இன்றிலிருந்து என்ன ஜெபிக்கணும் என்றால், ஜெபிக்கிறதுக்கு நான் சொல்லித்தரல, கேட்கறதே எப்படி கேட்கலாம், பரத்திலிருந்து வருகிற ஞானத்திற்காக என் தேவனே எனக்கு இறங்கும். பரத்திலிருந்து வராத ஞானம் என் வாழ்க்கையில் வந்து தெரியாமல் கூட ஒட்டி கொள்ளக்கூடாது. அது எப்படின்னு கேட்டால் இந்த வசனமே என்ன செய்யும்னா பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில கொண்டு போகும். இந்த பரத்திலிருந்து வராத ஞானத்தோடு இருக்கிற ஜனங்களோடு சேர்க்கை இருந்தால், இது பரத்திலிருந்து வருகிற ஜனங்களுடைய, அதாவது பரத்திலிருந்து வராத ஞானம் அந்த ஜனங்களோடு சேர்ந்தால் அவங்களுக்கு தெரியாது பரத்திலிருந்து வர்றது என்ன, பரத்திலிருந்து வராது இது என்ன, இந்த ஞானத்தில் இவ்வளோ விஷயம் இருக்கிறது, இதெல்லாம் தெரியாது என்பது நான் மிகைப்பற்றி சொல்ல விரும்பலை. தெரியாத ஜனங்கள் இடத்துல நீங்கள் போய் பழகிற பொழுது அவர்கள் பேச்சு, அவங்க சம்பாஷணை அனைத்தும் அதனுடைய வல்லமை, அதனுடைய வீரியம் உங்கள் வாழ்க்கையை தாக்கும். சில பேர் பார்த்தோன்னு சொல்லட்டுமா, இது எதிர்மறையாக பேசுவாங்க. ராஜ்யம் என்ன சொல்லுறது, நல்ல வார்த்தை பேசுங்க, உங்கள் வாயின் வார்த்தைகளுக்கு பலன் உண்டு. அது அவங்க சூழ்நிலையை பார்த்து கணித்து சொல்லுவாங்க. இது முடியாது, இது ஆகாது, இது எழும்பு, இது செயல்படாது, இது அவ்வளோதான். உயிர்த்தெழுத வல்லமையே என்ன நடக்கிறது என்று கேட்டால், சரீரமே செத்து உள்ள கல்லறையில் வைத்து மூடப்பட்டு விட்டாலும் தேவனுடைய வார்த்தை உயிரோடு அந்த செத்த சரீரத்தை உயிரோடு எழும்ப செய்யும். லாசருவாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும், லாசருடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு வல்லமைக்கு அது முன்னோடியாக காணப்படுகிறது. உங்கள் விசுவாசம் உலக பிரகாரமான விருப்பமாக இருக்காது, எதிர்பார்ப்பாக இருக்காது. உலகமே எதிர்த்து சொல்லும். இது பிடிவாதத்துக்கும் வித்தியாசம் இருக்கணும். நான் முதல்ல சொன்னேன், விசுவாசம் ஆசையின் அடிப்படையில் வரும், விருப்பத்தை சொல்லுவாங்கன்னு. இப்போ பிடிவாதமே விசுவாசம் என்று சொல்லுவாங்க. அது பிடிவாதமும் இருக்கக்கூடாது. நம்பப்படுகிற உறுதி காணப்பட நிச்சயமாக இருக்கணும். அப்பொழுது இந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் உங்களை என்ன செய்யும் என்று கேட்டால், கனிகளை உடையவர்களாக இருக்க செய்யும். கனிகள் இருக்கிற பொழுது பரத்தில் இருக்கிற ஞானம் கிரியேட் செய்யும். தட்ஸ் அன் ஆக்டிவேஷன். ஃபோனு சார்ஜ் இல்லைன்னா வேலை செய்யாது இல்லையா? எத்தனை லட்சம் கொடுத்து ஃபோனை வாங்கினாலும் அது வேலை செய்யாது. ஏன் வேலை செய்யாது? சார்ஜ் இல்லையா? சார்ஜரே இருந்தாலும் வேலை செய்யாது. சார்ஜர் இருக்குது, சார்ஜ் பண்ணல. ஜபம் பண்ணணும்னு தெரியும், பண்ணுறதில்லை. இப்போ ஜபம் பண்ணால் எல்லாம் வந்துடுமானா அந்த ஞானம் வரல. எது கேட்கணுன்னே தெரியாது. ஒருவேளை இந்த பிரசங்கம் புதுசாக இருக்கலாம் உங்களுக்கு, எனக்கா தெரியாது, எத்தனை வயசாச்சு, எவ்வளோ பட்டம் வாங்கியிருக்கேன், எவ்வளோ படிச்சிருக்கேன், இது மாதிரி பேசி தான் வாழ்க்கையை கோட்டை விட்டது நிறைய பேர். இப்போ படித்த வாழ்க்கையில் தோல்விகள் வருவதுக்கு காரணம், வாழ்க்கையை எடுத்துக்கொள்வதற்கான காரணம் இதான். உங்கள் வாழ்க்கையில் என்ன இருந்தால் வாழ்க்கையில் விருத்தி அடைய முடியும்னு கேட்டால், ஞானம் இருக்க வேண்டும் தான் எல்லோரும் படிக்க வைக்கிறது. படிச்சுட்டு வாழ்க்கை உடச்சிக்கிறாங்களே, அதுக்கு என்ன சொல்கிறது? இது ஜபிக்கிற குடும்பங்களுக்குள்ளேயும் விவாகரத்து வருது, குடும்ப தகராறு வருது, சர்ச்சைகள் இருக்கு இல்லையா? அதுதான் சொல்லப்படுகிற காரியம். ராஜ்யத்தில் ஞானம், பரத்திலிருந்து வருகிற ஞானம், கனிகளை உற்சாகப்படுத்துகிற ஞானம்.
அங்கே வாக்குவாதத்துக்கெல்லாம் இடம் இருக்காது. அந்த கனிகள் கிரியை செய்ய உங்களுக்கு பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவித்துக்குள்ளே வாழ்க்கை காணப்படும். இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், இந்த ஞானத்தில் குறைவுலாம் இருக்கிறவன் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாக்கிய தேவனிடத்தில் கேட்கிறவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். முதல்ல இது இருக்குன்றது தெரியணும், இல்லை இது இல்லைன்னாவது தெரியணும். இருக்கிறவன் இல்லாதவனை போல் இருப்பான், இல்லாதவன் இருக்கிறவனை போல் இருப்பான். இது நடைமுறை சொல்கிறேன். எப்படி ஐயா? இது எனக்கு இருக்குதுன்னு நினச்சிருப்பான். வேதம் இருக்குது, அபிஷேகம் இருக்குது, இப்போது கடனெல்லாம் கிடையாது, தசமாகம் கொடுக்குறோம், உபவாச கூட்டத்துக்கு வருகிறோம், ஆராதனைக்கு வருகிறோம், சபையில் சாட்சியாக இருக்கிறோம், முடிந்தாலே போதகரோடு ஊழியம் செய்கிறோம், எல்லாம் முடிந்தது என்று நினைத்தால் உன் வாழ்க்கை எல்லாம் முடிந்தது என்ற அர்த்தம். எதுவுமே துவக்கமே இல்லை. இதெல்லாம் அடிப்படை காரியங்க. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளோ நேரம் ஜெபித்தீர்கள், எவ்வளோ எத்தனை அதிகாரம் படித்தீர்கள் என்று சபை கேட்கும். ராஜ்யம் சட்ட பண்ணாது. ராஜ்யம் உங்களை கனிகள் வழியை பார்க்கும். கனிகள் இருந்தால் தான் உங்கள் கிரியைகள் அங்கே அங்கீகரிக்கப்படும். கனியற்ற ஜீவியம், கிரியைகள் எல்லாம் கரடுமுரடாக இருக்கும். ஆமாம், உங்களுக்கு அது துன்மார்க்கம் கலந்துதான் இருக்கும். ராஜ்யத்துக்கு சம்மந்தப்படாது. இப்பிரபஞ்சத்து தேவன் உங்களை வல்லமையாக ஆட்டி படைத்து கொண்டு வருவான். ஆமாம், அதனால தான் குடும்ப தகராறுகள்லாம் பாருங்கள். யார் பெரியவர்கள், யார் ஜெயிக்கிறாங்க, அந்த சண்டையில் யார் ஜெயிக்கிறாங்கன்றது தான் பெருசாக இருக்கும். யாரோட நீதி பெருசாக இருக்குன்னு தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, கணவன் சொல்லுவார், அவருடைய நீதியை பேசுவார். மனைவி கணவனோட அநீதியை பேசும். யாராவது ஒருத்தர் தங்களுடைய நீதியை பேசுவாங்க, பிறருடைய அநீதியை பேசுவாங்க. இதுதான் இருந்து கொண்டிருக்கும். பேசாது இருந்தால் மூடனும் ஞானி ஆவான் என்பது ராஜ்யத்தின் சத்தியம். வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்க முடியுமா? ஐயா, உண்மையிலே தவறு எதிர்பட்சம், எதிர்முனையை, அதாவது மனைவி பக்கம் தவறு இருக்கிறது, கணவனுக்கு தெரியும். அல்லது கணவன் பக்கம் தவறு இருக்கிறது, மனைவி பக்கம் நியாயம் இருக்கிறது. சண்டை முத்துக்கிறது. ராஜ்யத்தினுடைய புத்திரர்கள் என்ன செய்யணும்? மௌனமாக இருக்கணும்னு தான் வேதம் எடுத்துரைக்கிறது. இல்லை, என் சத்தியம், என்னுடைய நீதியை நான் பிரகடனப்படுத்துவேன். யார்கிட்ட போய் ஜெயிச்சு எங்கே மெடல் கொடுக்க போகிறாங்க, இதை ஜெயிச்சு எந்த கிரீடம் வந்து தலையில் உட்கார போகுதுன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. குடும்பத்தில் ஒன்றும் விரிசல் பெருசாக தான் ஆகும். ஜெயிக்கணும்னு நினச்சா தோற்றுரும். நம்ம தோக்கணும்னு நினைக்கூடாது. மௌனமாக இருக்க தெரியுமா? உங்களுக்கு ஞானம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆமாம், பேசாது இருந்தால் மூடனும் ஞானி என்று. அது எப்படியா பேசாமல் இருக்க முடியும்? எதிர்முனை செய்கிறது தவறு இல்லையா? மறுமுனையில் இருக்கிறவங்க செய்கிறது தவறு. என்னுடைய ஞானம், என்னுடைய நியாயம் பெருசு. சுய நீதி என்றதெல்லாம் வேதம் சொல்லுகிறது. மிக எளிமையான சத்தியம்தான். ஒன்றும் கடைப்பிடிக்க முடியாதெல்லாம் ஒன்றும் இல்லை. கிரியைகள்லாம் என்னது? நீங்கள் நகை கட்டுறது, நெட்டு கட்டுறது, மாயமான தோற்றத்தை வச்சு கொள்றதெல்லாம் வந்து பரலோகம் ராஜ்யம் திரும்பி கூட பார்க்காது, அங்கீகாரமே கிடைக்காது. நம்ம இந்த பூமியில் சுற்றி கொண்டு வரலாம், வெண்புறா போல் இருக்கிறோம். இந்த வஸ்திரத்தை கண்டு சபை பயப்படும், அல்லது சக ஜனங்கள் பயப்படுவாங்க, விசுவாசிகள் பயப்படுவாங்க. இவங்க உண்மையிலே பரிசுத்தவான்கள் என்பதை போல தான் எல்லாருமே நினைப்பாங்க. எல்லாம் அப்படி இருக்கிறாங்க இல்லையா? வெளிப்படுத்த சொல்லுது, வெண் வஸ்திரம் தரிப்பாயாக. உன்னை வஸ்திரம்னா வெண்மையாக இருக்க கிடவுது, நல்லது. இப்போ இந்த வெள்ளையும் சொல்லியமா பார்க்குறப்போ எல்லாருக்குமே வந்து உண்மையிலே பரிசுத்தவான்கள் என்று தான் நினைப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் கனியற்ற வாழ்க்கை வஸ்திரம் என்னன்னு கேட்டால் அது கருப்புள்ளியை உண்டு பண்ணி விட்டுரும். கரும்புள்ளியை உண்டு பண்ணி விட்டுரும். உன் கிரியைகளை தான் பரலோகம் பார்க்குது, வஸ்திரத்தில் இல்லை. இருதயத்தை கீழ்த்து கொண்டு கருத்தில் திருப்பங்கள் வேதம் சொல்றதுக்கான காரணம், பேசாதிருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான். இங்கே முடிகிறதா பாருங்கள். முடிந்தது என்று சொன்னால், இல்லை முடியும் ஐயா அப்படி இல்லை. இது நம்ம சொல்கிறது இல்லை, சூழ்நிலையில் நம்ம ஜெயிச்சு காட்டுறது இல்லை. சூழ்நிலையில் இந்த கிரியை பார்த்து கர்த்தர் இறங்கி வருவார். மோசையை பார்க்கிறார். என்னாம் புஸ்தகம் 16வது அதிகாரம். சொந்த சகோதரி மிரியாம் என்ன எல்லோரும் சொல்லாங்க, ஊழியக்காருக்குறோம் பேசின குஷ்டரோகம் வரும். இந்த புரளி வந்தது இங்கே தான். புரளி இல்லை, சம்பவம். அது சொல்கிறது கூட பாருங்கள் எவ்வளோ வினையாக ஒரு தலைப்பட்சமாக சொல்கிறது. ஊழியக்காருக்கு விரோதம் பேசினா குஷ்டரோகம் வரும், ஊழியக்காருக்கு விரோதம் பேசக்கூடாதுன்றது உண்மை தான். பேசின பொழுது என்ன நடந்ததுன்னு பார்க்கணும். குஷ்டரோகத்தை ஒரு பக்கம் விட்டுருங்க, உலகமே பிரசங்கிக்கிற சத்தியம். இந்த மனுஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? பூமி எங்கும் சாந்த குணமுள்ளவனாக இருந்தான்.
பூமி எங்கும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அபிஷேகம் கிரியை செய்கிறதுக்கு முன்பு கனிகளுடைய வல்லமையை கர்த்தர் பார்ப்பார். இந்த விமர்சனங்கள், இந்த வதந்திகள் நடந்து போகிற பொழுது உங்கள் காதுகளில் கூட வந்து விடலாம். சவுலை பார்த்து சொல்லுகிறார், பெஞ்சமின் கோத்திரத்தான். அந்த கோத்திரத்தை குறித்து ஒரு தவறான அபிப்பிராயம் அல்லது தள்ளப்பட்ட கோத்திரம் போல் இருக்கிறது. அது ஒரு பொம்பளை விஷயம் இருக்குது நியாயாதிபதிகள் விஷயத்தில். லேவி ஒருவனுடைய மனைவியை இதில் பெஞ்சமின் கோத்திரம்லாம் போய் கேங் ரேப் பண்ணிட்டானுங்க. நான் ரத்ன சுருக்கமாக சொல்கிறேன். அவன் என்ன பண்ணிட்டான், அந்த பெண் செத்தே போயிட்டா. அவளோட பிரேதத்தை துண்டு துண்டாக வெட்டி கழுத மேலே வச்சு எல்லா கோத்திரத்துக்கும் அனுப்பி வச்சுட்டான். இது லேவி கோத்திரத்தில் இருக்கிறவன் தான் லேவி. அதுங்க ஆலயத்தில் தட்டுமுட்டு வேலை செஞ்சு ஆரம்பித்த கோத்திரம் தான் அது. கடைசியில் அது கேர்ள் ஃப்ரெண்டோடு சுற்றின்னு இருக்குது. அவளுடைய மறுமனையாட்டின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதான் வாழ்க்கை. ஒரு திசை போச்சுன்னா வாழ்க்கையில் ஒரு திசை போகும். ஆரம்பித்ததெல்லாம் ஆண்டவர், அல்லேலூயா, ஆராதனை, அபிஷேகம், ஆர்ப்பரிப்பு, சந்தோஷம், ஆனந்த தைலம், இப்படி தான் ஆரம்பித்தது. நடுவில் ஆபாசம்லாம் வந்துடுச்சு. லேவி எவ்வளோ பரிசுத்த கோத்திரமோ அவன் ஜீவியம் பார்த்திங்கனாக்கா மறுமணியட்டோடு சேர்ந்துன்னு சுற்றின்னுறான். நைட்டு ட்ராவலு வேறான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இது ஒரு மாதிரி போச்சு. அது பயணங்களில் வேறு மாதிரி முடிஞ்சிச்சு. அப்போ அந்த பெஞ்சமின் கோத்திரம் தள்ளப்பட்ட கோத்திரமாக போயிடுச்சு. அதனால் பெஞ்சமின் கோத்திரனாலே ஒரு இழிவாக பார்ப்பாங்க. ஏன்னா சவுல் அந்த பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவன். சவுல் பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவன். பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்த இவனா நம்மை ரட்சிக்க போகிறான் என்று கேட்டாங்க. கேட்டும் கேளாதவனை போல போய் கொண்டிருக்கிறான். காது கேளாதவனை போல போய் கொண்டிருக்கிறான். ஆரம்ப கால சவுல் சொல்கிறேன். அப்புறம் அது பரத்திலிருந்து வருகிற ஞானம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி இருந்தது. காது கேளாதவனை போல இருக்கிறது. எதிர்க்கே பேசுகிறான், கழுவி ஊற்றுறான். ஒருத்தரோட முகம் நம்மளுக்கு நீங்கள் சோத்திரம் சொல்லி ஒருத்தங்க சொல்லாமல் போயிட்டாலே உங்கள் மனசு உடஞ்சிரும். அப்படி இருக்கிறப்போ இந்த மனுஷன் காது கேளாதவனை போல இருக்கிறான். கர்த்தர் அவனை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து இப்படி தான். எவ்வளோ வதந்திகள் அவர் காதுபடியே வருகிறது. அதுக்கு எதுக்கு மருத்துவம் சொல்லணுமோ அதான் மருத்துவம் சொல்கிறத தவிர வேறு எந்த விதத்துலையும் அவர் கோவித்து கொள்ளவில்லை. இங்கே மோசே பூமி எங்கும் சாந்த கொள்ளவன்லாம் இருந்தான். இதை விட்டுருவாங்க. அவனுக்கு குஷ்ரோகம் வந்ததை பற்றி தான் பேசுவாங்க. ஐயா, ராஜ்யத்தின் புத்திரர்கள் கடைபிடிக்க வேண்டிய சத்தியம் அவளுக்கு குஷ்ரோகம் வருதுன்னு இல்லை. நம்ம எப்படி இருக்கணும்னாக்கா சாந்த கொண்டம் உள்ளவனாக இருக்கணும். வாழ்க்கை அப்படியே மாறணும். உள்ள சுபாவம் மாறணும். உள்ளான வஸ்திரம் இப்போ தான் வெண்மை அடையும். வெளியில் போட்டுக்கிறது உஜாலாவில் போடுறதோ சர்ஃபெக்ஸில் போடுறீங்களோ அது வெள்ளையாக மினுமினுக்கும், அது அழுக்காகும். இந்த உள்ளான வஸ்திரம் இருக்கே, ரட்சிப்பின் வஸ்திரம், அது கரைப்படியாமல் பார்த்து கொள்றதுன்னா வாயை மூடி சும்மா இருக்கணும். மூக்கு மேலே கோவம் வருது, பொத்துக்கிட்டு வருது, அடி மனசுலேருந்து வருது, உங்களுக்கு முகம் வேர்க்குது, முகம் சிவக்குது, கையில் எதனா கடிச்சா தூக்கி அடிக்கிறீங்க, கத்துறீங்க, கூச்சல் போடுறீங்க, எரிச்சல் அடைகிறீங்கனாக்கா நீங்கள் யாருடைய ஆளுகை கீழே இருக்கிறீர்கள் தெரியுமா? பரிசுத்தாவின் ஆளுகை கீழே இல்லை. எரிச்சல் ஆவி உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது. என்னாமத்தில் வாசிக்கிறோம், எரிச்சல் ஆவி. ஏன் பரிசுத்தாவி எங்கே? அது என்னுடைய மனசு ஆவி அடைக்க வைத்திருக்கிறது. ஆராதனை ஸ்தலத்து வந்தால் அந்நிய பாஷை ஆராதனை, கரங்களை உயர்த்தி பாடுகிற பொழுது நானும் கரங்களை உயர்த்துவேன். ஆலய அந்த கட்டணம் வரைக்கும் இந்த அல்லேலூயா, அர்ப்பரிப்பு, சந்தோஷம் எல்லாம் சகஜ வாழ்க்கையில் கர்த்தர் நம்ப முடியவில்லை. அப்படியே பூமி எங்கும் சாந்த கொள்ளமெல்லாம் இருக்கிறான். பழைய வாழ்க்கையின் பாவமன்னிப்பின் நிச்சயமே புதிய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து செல்கிற பாதையில் உங்களுக்கு வருகிற விமர்சனங்கள், உங்களுக்கு வருகிற வதந்திகள், உங்களிடத்துல கூட சில பேர் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் தான் என்று தெரியாமலே அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். உங்கள் தோற்றம், உங்கள் சுபாவம், உங்களுடைய எல்லா பக்கமும் மாறி உங்களுக்கு மிகவும் தெரிந்தவர்கள் உங்களை குறித்து நீங்கள் தான் அது என்று தெரியாமலே உங்களிடத்தில் பேசிக்கொண்டிருப்பார்கள். அபிஷேகிச்சின் உச்சகட்டம், உங்கள் கர்த்தர் சோதிக்கிறது உச்சகட்டம் இது. ஏன் அப்படி பேசுகிறான்னு கேட்டிங்கன்னா ஆவியில் வளரல. அவங்க பேசுகிறாங்களும் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்றதுல தான் ஆவிக்குரிய வளர்ச்சியே இருக்கிறது. ராஜ்யம் அப்போ தான் உங்களை கொஞ்சம் யோசிக்கும். இவனை கொஞ்சம் நம்பலாம், இந்த மனுஷரை நம்பலாம், இந்த மனுஷியை நம்பலாம். இவ்வளோ கல் மாதிரி உக்காந்துருக்கா, இந்த அம்மா கல் மாதிரி உக்காந்துருக்கு, இந்த ஐயா கல் மாதிரி உக்காந்துருக்காரு. என்ன எவ்வளோ பேச்சு பேசியும் ஒரு வார்த்தை திரும்பி பேசலை. அப்படியா?
துன்மார்க்கனா? ஆமாம் ஆமாம். சரி நம்ம ஆமாம்மா துன்மார்க்கன் தான். யார்? அந்த மனுஷனை பற்றியே அந்த மனுஷங்கிட்ட வந்து இறங்கும். அது அவன் காதாலே கேட்கணும். சோதனைலாம் கிடையாது. இது ஜஸ்ட்டு பரலோகம். இதில் ஹெவன் இஸ் டெஸ்டிங் யூ. யாரை பார்த்து என்ன சொன்ன, என்ன நினச்சின்னு இருக்கிற, நான் யார் தெரியுமாண்ணா? அவ்வளோதான், அம்புட்டும் போச்சு. என்னது ராஜ்யம், இறங்கின ராஜ்யம் ரொம்ப கஷ்டமாயிடும். ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு டாக் டு த காங்கிரிகேஷன். குடும்பம் இப்படி தான் கலைக்கப்படுது. என்னென்னா சொல்லு, எதனா இருக்கட்டும், மனைவியை ஜெயிச்சு யார் மெடல் கொடுக்க போகிறா? இல்லை புருஷனை ஜெயிச்சு யார் மெடல் கொடுக்க போகிறா? சண்டை தான் வரும். இப்போ என்ன ஆகுன்னா, அந்நிய பாஷைக்கும் அபிஷேகத்துக்கும் ஆராதனைக்கும் போடுற வஸ்திரத்துக்கும், ஞாயிற்றுக்கிழமை வஸ்திரம் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் சேர்த்து பக்கம் அக்கத்தில் இருக்கிறவங்களாம் காரி உமிழத்தக்கதாக வரும். இதுங்கெல்லாம் பார்த்தியா சர்ச்சுக்கு எப்படி போகுது தெரியுமா? நீங்கள் பண்ணால் பரவாயில்ல, சர்ச்சுக்கு போகிறது சொல்லுவான். இப்போ நான் பண்ணேன்னா இதெல்லாம் சர்ச்சு நடத்துது தெரியுமானுவான். எப்படி இருக்கும்? இது எல்லாம் தான் பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. இதுக்கு தான் ஞானத்தை கேட்க சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஐயா, பேசாது இருக்கிற வரத்தை தாங்க. எல்லாரும் பேசணும், தீர்க்க தரிசனம் வரைக்கணும், அதெல்லாம் ஆலயவாசிகள் செய்கிறது. ஐயா மௌனமாக இருக்கணும். ஐயா முக்கியமான சுச்சுவேஷன்லாம் மௌனமாக இருக்கணும். என் நீதியை நான் உயர்த்துகிற நேரம்லாம் மௌனமாக இருக்கணும். எனக்கு சுய நீதி வேணாம். என் வாயை என்னை புகழக்கூடாது. இதிலெல்லாம் கொஞ்சம் பயபக்தியாக வாழ்கிறவங்க ராஜ்யம் தூரமாக இருக்காது. இன்னும் இப்போது அப்படி முறைச்சிக்கிறிச்சி பின்னாடி பேசுகிறவங்களாம் முன்னாடி பேச ஆரம்பிப்பான். இது நடக்கும். பின்னாடியெல்லாம் எங்கேயோ பேசுனவங்கெல்லாம் முகமாக பார்க்குறப்பவே நீங்கள் செய்கிறது சரியில்லைன்னு காரணமெல்லாம் பகைக்கப்படுவீங்க. அவ்வளோதான். நம்ம எங்கே வாழ்கிறோன்றது நமக்கு தெரியாது. எவ்வளோ தைரியம்தான் நம்ம ஏரியாவில் நம்மளே மிரட்டிட்டு போகிறான், நம்மளே பேசிட்டு போகிறான். இந்த சொற்றொடரெல்லாம் தாண்டி ரொம்ப வருஷம் ஆகணும். ரொம்ப தூரம் பயணப்பட்டாச்சு. இனி அந்த நம்ம ஏரியா, நம்ம ஆள், நம்ம ஜனங்க, நம்ம மொழி, நம்ம மக்கள் எதுவுமே நம்முடையதல்ல, ராஜ்யத்துக்குரியவைகள். அப்படி தான் பேசுவான். நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரர்கள் என்றால் தேவ ராஜ்யம் உங்களை நம்ப வேண்டும். இத்தகைய ஆசாமிகள் வருவார்கள், உங்கள் இடத்துல உறவாடுவாங்க, நன்மை பெறுவாங்க, நன்மைக்கு தீமையை செஞ்சுட்டு போயினே இருப்பாங்க. அது ஒரு காலம். இப்போது நேராகவே பேச ஆரம்பித்தாச்சு. இதுக்கு காரணம் உங்கள் செழிப்பாக இருக்கலாம். நான் என்னமோ நினச்சேன், அவ்வளோதான் நினைத்தேன். ஆனால் அப்படி இல்லை, இது வேறு மாதிரி போய் கொண்டிருக்கிறது. அவள் தாங்கிக் கொள்ள முடியல. கொஞ்ச நாள் இருப்பாங்க, அழிந்து போயிடுவாங்க, இதெல்லாம் விற்றுட்டு போயிடுவாங்க, இதெல்லாம் தலை தூக்க முடியாது, உருப்பட முடியாது, அப்படியெல்லாம் நினச்சிருப்பான். ஆனால் கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்கிறார். அது தேவனுடைய மகிமை. அது கர்த்தரை நீங்கள் தேடினதுனால, கர்த்தர் உடன்படிக்கை வழியை உங்களை பார்த்ததுனால இதெல்லாம் போய் சொல்ல முடியுமா? அப்படின்னா என்னன்னு கேட்பான். எடுத்தெறிஞ்சு பேசுகிற நீங்கள் இப்பொழுது எடுத்தெறிஞ்சு பேசுகிறது இல்லை. சட்டுன்னு கோபம் வர நீங்கள் இப்போது சாந்த குணம் உள்ளவரில் இருக்கிறீங்க. கோபம் கூட யார்கிட்ட போடுவாங்கன்னு கேட்டால், ராஜ்யத்தின் புத்திரர்கள் ரொம்ப நெருங்கி இருக்கிற ஜனங்கிட்ட கோவப்படுவாங்க. அது ஒரு உரிமை, அவ்வளோதான். மற்றபடி அது சுபாவமாக இருந்துச்சுனாக்கா நம்ம ராஜ்யம் நம்மளை நம்பாது, இந்த அங்கீகாரம் பெறாது, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்ததாக ஏசாயா 45:13. இது முதல் ஃபேஸ். இந்த ஞானம் வந்தால் இதெல்லாம். அப்புறம் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கும் கர்த்தர் சொல்லுகிறது, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்க, என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்க. முதல்ல கேளுங்க, அப்புறம் கட்டளையிடுங்க. கீப் டிக்ளேரிங், கீப் கமாண்டிங். நல்லா நீங்கள் கட்டளையிட்டு கொண்டே இருக்கணும். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. என் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்க தடைகளாக நீங்கணும். என் பிள்ளைகளுக்கு திறக்கப்பட வேண்டிய வாசல் திறக்கப்படணும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே தாங்க தாங்க தாங்க. கேளுங்க, உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பது உண்மைதான். இப்போ நம்மளுக்கு அதிகாரத்தை கர்த்தர் தருகிறார். வருங்காலங்களை என்னிடத்தில் கேளுங்க. என்ன வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்க. போய் என்னென்னமோ எங்கெங்கேயோ போய் கேட்பாங்க, ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு. இது தேவனை அறியாத பொழுது ஜோசியம் கேட்டவன் தேவனை அறிந்த பிறகு தீர்க்க தரிசனம் கேட்பான்.
இது ஒரு ஆவி ஏறி இருக்கும். தீர்க்க தரிசனம் என்பது தெய்வீகத்துக்குரியது இல்லைன்னு சொல்லலை. அது அப்படியே ஜோசியமாக மாறிடக்கூடாது. கர்த்தரோட அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை தேடி போகிறதுலாம் நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுவே பழப்பாயிடக்கூடாது. கர்த்தரத்தில் கேட்கணும், தீர்க்க தரிசிகள் அதை உறுதிப்படுத்தணும். அதுதான் விஷயம். தீர்க்க தரிசனத்துக்கோ பரிசுத்தாவிக்கோ ஜபத்துக்கோ உபவாசத்துக்கோ ஆராதனைக்கோ தசமபாவத்துக்கோ நம்ம எதிரி இல்லை. ஆனால் எதுவும் உங்களை வாரி கொண்டு போய்விடக்கூடாது. நீங்கள் கர்த்தரிடத்தை கேளுங்க. இந்த வசனம் எல்லாம் ஒரு மிகப்பெரிய உடன்படிக்கையின் வசனம். என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக கர்த்தரிடத்தில் கேட்கறது நல்லது. கேட்டதோடு நிறுத்தாமல் நீங்கள் கட்டளையிடணும். என் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. என் பிள்ளைகளுடைய இடத்தில் இருக்கிற தீய சவகாசங்கள், தீய ஐக்கியங்கள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. அது பரிசுத்த ஜாதி, அது பரிசுத்த வித்து, அது ரத்தமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்ட வித்து, அது விசுவாசினுடைய வித்து, தேவராஜ்யத்துக்குரிய வித்து. அது அந்நியன் இடத்தில் போவதில்லை. அந்நியர்கள் என் பிள்ளைகளை தூக்கி கொண்டு போவதில்லை. அந்நியன் என் கண்முன்னே என் பிள்ளைகளை தீண்டுவதில்லை. உபாகம் 28:14 வசனங்களுக்கு மேலே இருக்கிற சாபங்கள் ஒன்றை என் வாழ்க்கையில் வருகிறதில்லை. காரணம், அவருடைய சத்தத்துக்கு நான் செவி சாய்க்கிறேன். சுயநீதி இல்லை. எதை நீங்கள் செய்கிறீங்களோ அதை நீங்கள் அறிக்கை எடுக்கிறீங்க. சொல்லி காட்டுறதில்லை, அறிக்கை எடுக்கிறோம். நான் ஒரு சத்தத்துக்கு செவி சாய்க்கிறபடியினால வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றையும் என் வாழ்க்கையில், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் வரப்போகிறது. இயேசுவின் நாமத்தில். செவி சாய்க்கவில்லை என்றால், ஆண்டவரே நான் செவி சாய்க்க முடியவில்லை, எனக்கு தயவு செய்து செவி சாய்க்கிற கிருபையை தாங்க. மிஸ்ஸே ஆகாது. உங்கள் ஜப நேரம் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்கன்ற பேச்சே கிடையாது. வார்த்தையை உணர்ந்து கொள்ளுகிறீங்க, உட்கொள்கிறீங்க. அதை வார்த்தையை எதிர்பார்க்கிறபடியே உங்கள் வாழ்க்கையை மாற்றுறீங்க, கட்டளை எடுக்கிறீங்க. கீப் டிக்ளேரிங், கீப் கமாண்டிங். எல்லாம் மாறும். எது ஒன்று கர்த்தருடைய வழியில் நீங்கள் செய்கிறீங்களோ அப்போ மாறும். நோய், நாளைக்கு நீ வேலைக்கு போக முடியல, வீட்டில் லீவு, நாளைக்கு நீ வேலைக்கு போயாச்சு. வேலைக்கு போகணும், போயாச்சு. நோயும் போயிடணும், பேயும் போயிடணும், பேசுகிற பேச்சில் எல்லாம் போயிடணும். நீங்கள் கடிந்து கொண்டால் அது அப்படியே கடிந்து கொண்டு நாசமாய் போயிடும். பிசாசும் அவனுடைய சத்துருக்களுடைய எல்லா செய்கைகளும். சில இடங்களிலெல்லாம் நீங்கள் போய் நின்னாலே சத்துருக்கள் ஒருவர் அடித்து கொள்ளுவாங்க. ஆமாம், கர்த்தருக்கு முன்னே போகிறார். ஒருவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்கள் சமாதானமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வார். சில சமயங்களில் அவர் சத்துருக்களுக்குள்ளே சண்டையை கர்த்தரை விட்டு பண்ணி விட்டுருவார். வழிகள் ஜபம் எதற்கு? இந்த ஞானம் வரத்துக்கு தான் ஜபம். கட்டளை எடுன்னா கட்டளை இடணும். என் கடலையும் பார்த்து கர்த்தர் கட்டளை எடுக்கிறார். அதை அடங்கி போயிட்டு இவர்கள் ஆச்சரியப்படுகிறாங்க. வேறு யாருன்னா இருந்தால் கை கொடுக்க போயிருப்பான், ஐயோ நல்ல வேலை சூப்பருங்க அப்படின்னு. ஆனால் அதை பார்த்து இவங்க ஆச்சரியப்பட்ட உடனே கர்த்தரை கடிந்து கொள்கிறார். அற்ப விசுவாசிகளை ஏன் சந்தேகப்பட்டீர்கள்? ஒன்றும் இயேசு யாரையும் மெச்சிக்கொள்ளவில்லை. என்னை தூங்க உள்ளையாடான்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லலை. உனக்கு ஒரு தருணம் கொடுத்தேன் கட்டளையிட, நீ ஏன் கட்டளையிடலை? ஏன் தவற விட்டுட்டு அந்த சூழ்நிலையை? புள்ள சரியில்லை அழுவாங்க, மனைவி சரியில்லை அழுவாங்க, புருஷன் சரியில்லை அழுவாங்க. எதை குறித்து அந்த பயம் உங்களை வாட்டிக்கொண்டே இருக்கும். ஐயோ பெண் வாலிப மகன் தவறான தேர்ந்தெடுத்தல் வந்துருச்சுன்னா வாழ்க்கை முழுவதும் கெட்டு போயிடுமே. வேதம் சொல்லு, நமக்கு பயம் இல்லை, ஆவியை கர்த்தர் கொடாமல் கட்டளையிட்டு பாருங்கள். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். நான் அசைக்கப்பட்டு போவதில்லை, நான் ஒரு நாள் அசைக்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரனை வலது வாரத்தில் நான் வைத்திருக்கிறேன், ஆகையெல்லாம் அசைக்கப்பட்டு போவதில்லை. நீதிமான் ஒருவருக்காரன் கொடுக்கப்படும். பரிசுத்தராக இருக்கிறது போல் பரிசுத்தராக இருக்கிற வேதம் சொல்லுகிறது. நான் எதிர்பார்க்கணும் பரிசுத்தம் பிள்ளைகள் இடத்துல. கர்த்தரை என்னத்தில் எதிர்பார்க்கணும் பரிசுத்தம். நான் என் பிள்ளைகள் எதிர்பார்க்கணும் பரிசுத்தம். இப்படியே கனிகள் வழியை நீங்கள் அபியாசப்படுத்தி கொண்டே வரணும். பரிசுத்தம் கனிகள் கலாத்தியர் 6:23-24 தாங்குமா பாருங்கள். நீங்கள் இந்த பாதையில் வரணும். இதான் அவருடைய வழிகள், இதான் அவருடைய நினைவுகள். இதுக்குள்ளே வந்தால் தெய்வீகம் தேவ சாயல் எல்லாம் கேளாமலே வரும். பரலோகம் ராஜ்யம் இறங்கும். அப்புறம் சங்கீதம் 2:8 நான் சொன்னேன் இல்லையா, வீடு கேட்டாங்கன்னு 78 வயசில் எனக்குள்ள ஒரு டவுட்டு. நான் சிரிச்சினே கேட்டேன், குழந்தையே இல்லை, யாரும் இல்லை, தனியாக இருக்கீங்க, வீடு கர்த்தர் கொடுத்துட்றாரு,
உங்கள் காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? யாருக்கு வச்சுட்டு போக போகிறீங்க? இப்போ யாரும் என்னை பராமரிக்க இல்லை. சரி, இப்போ வீடு கர்த்தர் கொடுத்துறாரு. வீட்டை பராமரிக்க நம்மளுக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கா? அதான் நம்ம பங்களா கேட்குது, யாரும் கிடையாது, சிங்கிள் லேண்ட். அது யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் கேட்குறீங்களே, ஞானமாக கேளுங்கன்னா நான் சொல்ல, நான் சிரிச்சினே கேட்டேன். வீடு கொடுத்தா உங்கள் காலத்துக்கு அப்புறம் யாருக்கு போய் சேரும்? இல்லை, நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், எல்லாம் உண்மை. வாடகை வீட்டிலேருந்து சிரமப்பட்டிருக்கீங்க தெரியுது. இப்போ நீங்கள் சொந்த வீட்டில் வரணும், வாங்கணும், பணம் இல்லை, ஏதோ கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னு கேட்குற மாதிரியே பேசுது அந்த அம்மா. திரும்பி போகிறதுக்கு பஸ்ஸு காசு இல்லை. யாரையும் நான் தாழ்த்தி பேசலை, நம்ம ரொம்ப கீழேருந்து வந்தோன்னு உலகத்துக்கே தெரியும். சொல்ல வர கருத்து என்னென்னா, வேதம் என்ன கேட்க சொல்லுதுன்னா பாருங்கள், சங்கீதம் 2:8, என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை சொந்தமாக்கவும் பூமி நிலைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். முதல்ல ஜனத்தை சம்பாதிக்க கற்றுக்கோங்க. நல்ல ஜனத்தை சம்பாதிக்க கற்றுக்கணும். ஜாதிகளை கத்திரத்தில் கேட்கணும். கேட்க வேண்டியது நல்ல ஜனங்களை தாருங்க, ஜனங்களை தாங்க. ஆபிரகாம் சொல்லுகிறார், ஜனங்களை நீ வைத்துக்கொள்ளும் அப்படி சொல்கிறான். இல்லை, உன் பொருளை நீ வைத்துக்கொள்ளும், ஜனங்களுக்கு தேவையான ஒண்டி தரேன், எனக்கு எதுவும் தர வேண்டாம். ரொம்ப நீங்கள் வியாபார ரீதியாக போனீங்கன்னாக்கா ஜனங்களை எழுந்துருவீங்க, சொந்தங்களே எழுந்துருவீங்க, சொந்த ஜனங்களே எழுந்துருவீங்க. இந்த சொத்து தகரெல்லாம் வந்த குடும்பம் செதுறது இல்லையா? அவங்க ஒன்று பண்ண, நம்ம ஒன்று பண்ண, கடைசியில் யார் ஜெயிச்சாங்கன்ற மாதிரி வர மாதிரி ஆகிடும். அப்போ தோத்தவங்க வெக்கப்பட்டு போயிடுவாங்க. இது நடந்து கொண்டிருக்கு. அப்புறம் அவன் இதை பண்ணான், மந்திரம் பண்ணான், மாயம் பண்ணான், அது பண்ணான், இதெல்லாம் வரும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கேட்க வேண்டியது ஞானம், 2வது அவர்கள் பிள்ளைகளை கொடுத்த காரியம், அப்புறம் கட்டளை ஏற்றக்கூடிய பக்குவம், அடுத்தது ஜாதிகளை கேள், ஜனங்களை கேள், பூமியின் எல்லைகளை கேள். அப்போது விட்டுட்டு போனாலும் அந்த கேட்குற ஜனங்க எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த இவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான காசுகளை போட்டு கட்டின ஆலயம் ராஜ்யத்துக்குரியது. அவ்வளோதான். இருக்கிற வரைக்கும் ஊழியம் செய்கிறோம், இல்லைன்னா ராஜ்யத்துக்குரியது. இருக்கிறப்போ ராஜ்யத்துக்குரியது, இல்லைனாலும் ராஜ்யத்துக்குரியது. இதை மறுபடியும் வீட்டை ஆக்கவே முடியாத அளவுக்கு நான் கட்டியிருக்கேன். இல்லை, ஃபேக்ட். இது நான் கட்டினேன்னு சொல்கிறது கர்த்தர் கட்டியிருக்கார். இல்லை, ஏன் சொல்கிறேன்னா, ஜனங்களை கேட்கணும். எவ்வளோ பேர் வராங்க அது இல்லை விஷயம். உங்களுக்கு ஜனங்கள் தேவை. ஜனங்கள் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. கர்த்தரே ஜனங்கள் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தருக்கே ஜனங்க தேவை. தேவனுக்கே ஜனங்க தேவைன்னா நமக்கு எவ்வளோ தேவைப்படும்? அவர்களால் நமக்கு நன்மை தீமை அதல்ல விஷயம். நீங்கள் கேட்க வேண்டிய ஜனங்களை கேட்கணும். அப்போ நீங்கள் கேட்கிற பட்சத்தில் கர்த்தருடைய மருத்துவம் எப்படி இருக்கும் என்று கேட்டால், இந்த இடத்துல கல்யாண குறிப்பெல்லாம் அடங்கிடும். இந்த இடத்துல கல்யாணத்தில் நீங்கள் இதெல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு இன்ஜினியர் மாப்பிள்ளை வேணும்னு கேட்டிருப்பாங்க, எனக்கு ஒரு டாக்டர் பொண்ணு வேணும்னு கேட்டிருப்பாங்க. கிடைக்காமலேயும் போகும். அது டாக்டர் தான், இந்த பையன் இன்ஜினியர் தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதில் நல்ல ஜனமாக வரும், நல்ல ஜனமாகவும் வரும். அதுக்கெல்லாம் நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருவார். முதல்ல ஜனத்தை கேளுங்க, பூமியின் எல்லைகளை சொந்தமாக்கி வேணும்னு கேளுங்க. இதெல்லாம் தேவன் சொல்கிற காரியம். எதுக்கு இதை கேட்கணும்? வீடும் ஆஸ்திகளும் பிதாக்கள் சேர்த்து வைக்க வேண்டிய சுதந்திரம். 1 தீமோத்தேயு 5:8 வாசிக்கிற போல சொந்த ஜனங்களை விசாரிக்கிறதுக்கு இதெல்லாம் தேவை. உங்கள் காலத்துக்கு பிறகு இவர்களுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும். நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரர்கள். மரணம் இல்லை, வருகையிலேன்னு சொல்கிறேன். வருகையில் எல்லாரும் கலந்து போனால் சந்தோஷம்தான். இது நம்ம பற்றெல்லாம் இது மேலே இல்லை. ஆனால் இதெல்லாம் ஒரு சுதந்திரமாக நமக்கு இருக்கணும். பிள்ளைகள் கற்றால் ஒரு சுதந்திரம். ஜனத்தை கேட்கறது இல்லை, நிலத்தை கேட்கறது இல்லை. நேராக வீடு, அது வீட்டை பெருக்கிறதுக்கு ஆள் இல்லையே, குஞ்சு நிமிந்து பெருக்க முடியலையே. அதுவும் பெரிய பங்களா கேட்குறாங்க. உள்ளேயும் பெருக்க முடியாது, வெளியும் பெருக்கணும், எல்லாத்தையும் பராமரிக்கணும். ஒற்றை அடிச்சுன்னா கூட சேர்ந்துருச்சுன்னா அவ்வளோதான். அது அரண்மனையே குப்பை கோலமாக இருக்கும், குப்பை கோலமாகிடும். எவ்வளோ பெருசாக ஆசைப்படுறீங்களோ அவ்வளோ பெருசாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். ஜனங்கள் இடத்துல உங்களுக்கு மூமெண்ட்ஸே கிடையாது. எல்லார்ட்டையும் சண்டை போட்டுன்னு இருக்கிறது, எல்லார்ட்டையும் கோச்சிக்கிறது. எனக்கு வீடு வேணும், வாசல் வேணும், எனக்கு இது வேணும், அது வேணும்னா ஒரு பையன் வேலைக்கு வரமாட்டான்.
காசுக்கு வந்தாலும் அவனை வேலைக்கு காரனை பார்த்தாலும் அவனை நடந்துக்கிறதுக்கு ஒரு அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியணும். இது பேசிக்காகவே மனுஷங்களை கூட பழக்கம் இல்லை. எல்லார்ட்டையும் கோச்சிக்கின்னு சண்டை போட்டுன்னு வர பழக்கமாக இருக்கும் எனக்கு. அப்போ வேலைக்கு ஆட்கள் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். எவனும் வரமாட்டான். இது அப்படியே டாக் ஆஃப் த டவுனாக போய்டும். அந்த வேலைக்காரர்களுக்குள்ளே பரவலான பேச்சு இருக்கும். அந்த ஆள் ரொம்ப சரியில்லை, அந்த ஆள் போகாத. கூலி கொடுக்குறானோ கொடுக்கலையோ ரெண்டாவது, முதல்ல அணுகுமுறையை தான் எல்லாம் பார்ப்பான். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. எவ்வளோ தான் நானும் செய்வேன், எவ்வளோ தான் எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் செய்வாங்க. நமக்கு ஜனங்களை தரணும் கர்த்தர். வேலைக்காரர்களையும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வாதம், ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் சொல்கிறேன். இது பணம் அல்ல, மறுபடியும் சொல்கிறேன், மனம். முதல்ல மனுஷங்கிட்ட டீல் பண்ண தெரியுமா, அதை பார்த்துக்கொள்ளுங்க. மனுஷன் என்ன செய்வான், கர்த்தருக்கு சகாயன்றதெல்லாம் உண்மை. அதுக்குன்னு போய் எல்லாட்டையும் சண்டை போட சொன்னார் ஆண்டவர். வேதம் என்ன சொல்லுது, யாரோட சமாதானம் நமக்கு நாடுங்கள். சமாதானம் வேறு, ரொம்ப அளவுக்கு மீறி பழகிறது வேறு. இப்படியெல்லாம் போகிற பொழுது என்ன நடக்குதுன்னு கேட்டால், இந்த பரத்துக்குரிய ஞானம் உள்ளே வருகிற பொழுது என்ன நடக்குதுன்னு கேட்டால், அவருடைய பார்வைக்கு நீங்கள் அருமையானவர்களாக மாறுகிறீங்க. அதாவது மனுஷத்தில் பகை இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, அளவுக்கு மிஞ்சினே எல்லையும் தாண்டக்கூடாது. ஆனால் ஜனங்க வேணும். இந்த கோணத்தில் நீங்கள் மக்களோடு மக்களாக வாழணும். அப்போது கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் கனம் பெறுகிறீங்க. ஏசாயா 43:4 வாசிக்கிறோம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஏன்னா மனுஷன் வேல்யூ தெரியுது இல்லை. வேலைக்காரனாக இருந்தால் கூட சரி, அவன்கிட்ட பரம ஏழையாக இருந்தால் கூட சரி, அவன்கிட்ட பணம் தான் இல்லை, அவன்கிட்ட உழைப்பு இருக்கும், உடல் பராக்கிரமாக இருக்கும். சில பேர் ஏறுனா ஏறுவான், 20 அடி சரசரன்னு ஏறிடுவான், இறங்குனா இறங்குவான். நம்ம ஆலையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லைட்டெல்லாம் போயெல்லாம் நான் சாதாரணமாக மாட்டவே முடியாது. அது ரொம்ப உயரமான பில்டிங்காக கட்டியிருக்கேன். இதுக்கு ஏரியெல்லாம் வச்சா கூட நான் ஏற முடியாது. உங்களுக்கு அந்த கட்டளை எடுக்கிற அந்த பழக்கம் வரணும். ஒருவனை போ என்று சொன்னால் போகிறான், ஒருவன் வா என்று சொன்னால் வருகிறான், 100க்கு அதிபதி. உங்களை அப்படியே தலைமைத்துவத்துக்கு நேரே கற்றுக்கொண்டு போகும் இந்த ராஜ்யத்தின் சத்தியம். நீங்கள் கூப்பிட்டால் வரணும் ஜனங்க, நீங்கள் சொன்னால் அதன்படியே செய்யணும் ஜனங்க. அப்படி நீங்கள் ஜனங்களை வச்சுக்கணும். இல்லைன்னா உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது. வரப்போகிற ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம். யோபுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். ஜனங்கள் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது உங்களால். ஆனால் இவ்வளோ எல்லாத்துக்கும் மேலே கர்த்தர் தான் உங்களுக்குரியதை வெளியே எடுத்து பாதுகாப்பார். அது மேலே கர்த்தர் காவல் காக்கக்கூடிய பணி விருந்தா. எனக்கு இருக்கிறது 2 சட்டை 2 பேண்ட்டு. இது யார் காக்கிறது? தலைமாட்டான் வச்சு தலையணையை வச்சு பார்த்தாலே போதும். இது இன்றைக்கி நிலைமை. யாரையும் நான் இழிவாவோ தவறாவோ சொல்லலை. த மோர் யூ க்ரோ, யூ ஷுட் க்ரோ இன் யுவர் மைண்ட் டூ. உங்களுக்கு இன்னும் வளம் வேணும், இன்னும் நிலம் வேணும், இன்னும் உங்களுக்கு ஆஸ்தி வேணும், இன்னும் உங்களுக்கு செழிப்பு வேணும், செல்வாக்கு வேணும், பேரு கீர்த்தி புகழ்ச்சியமாக இருக்கணும்னா முதல்ல மனுஷங்களை மதிக்க கற்றுக்கணுங்க. ஏழையாக இருப்பான், நமக்கு நல்ல வேலைக்காரனாக இருப்பான். கோழையாக இருப்பான், நல்ல பராக்கிரமசாலியாக இருப்பான். அவன் ரொம்ப ஒரு மாதிரி முரட்டு சுபாவம் கொண்டவனாக இருப்பான். ஆனால் மிகப்பெரிய பாறாங்களை நகர்த்துக்கிறவனாக இருப்பான். கடினமான வேலை செய்கிறவனாக இருப்பான். ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற குறைகளை பார்த்தவர்களை என்னதான் கருத்து விடுவாங்க. நமக்குடைய குறைக்கு அவன் நிறைவாக கர்த்தர் அனுப்பிச்சிருப்பார். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நல்ல கணவனை எழுந்துருவாங்க. இவங்களுடைய பார்வையில் அந்த மனுஷன் ஒரு பொல்லாத மனுஷன். இந்த அம்மாவுடைய பார்வையில் அந்த மனுஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு துர்மார்க்கு. ஆனால் அந்த மனுஷன் தான் எல்லாம் வீட்டுக்கெல்லாம் உழைச்சி கழிச்செல்லாம் போட்டு ஓரளவுக்கு காப்பாற்றி எல்லாத்தையும் சரி பண்ணியிருப்பான், எல்லாத்தையும் உருவாக்கியிருப்பான். இனமாக உட்காந்து மார்க் போட்டுன்னு இருக்கும். அதே மாதிரி தான் புருஷனும் சில சமயம் நல்ல ஜனங்களே கற்றுக் கொடுத்துருப்பார். இல்லை இது சரிப்பட்டு வராது, இது ஒர்க் அவுட் ஆகாது சொல்கிறேன். அதே மாதிரி நல்ல பிள்ளைகளை கொடுத்துருப்பார். பேரண்ட்ஸு சில சமயம் மிஸ் பண்ணுறாங்க. நல்ல பேரண்ட்ஸை கொடுத்துருப்பாங்க. சரி, பிள்ளைங்க சின்ன வயசு தெரியல, அவங்க மிஸ் பண்ணுறாங்க. நல்ல சபையை கொடுத்துருப்பார், நல்ல போத்தம் கொடுத்துருப்பார். பிரச்சனை வரைக்கும் வந்துட்டு போவாங்க, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண மாட்டாங்க. அடுத்த பிரச்சனைக்கு பார்த்துக்கலான்னுவாங்க. இல்லை, இது ரொம்ப ப்ராக்டிக்கல், திஸ் வெரி ப்ராக்டிக்கல். எதனா இருந்தால் கூப்பிட்டுக்கலாம், அவரை எதனா இருந்தால் காணி கொடுக்கலாம், அப்படி முடிச்சுக்குவாங்க. அந்த ஐக்கியத்தில் நம்ம கர்த்தர் நான் அறிமுகப்படுத்தினதே நம்ம தொடர்றதுக்கு தான். தொடச்சிக்கன்னு வச்சுக்கிறதுக்கு இல்லை, பிரச்சனை வந்தால் பார்த்துக்கிறது இல்லை. வாழ்க்கை நம்ம ராஜ்யத்துக்குள்ளே போகிற சத்தியம் வருது. அந்த சத்தியம் ஈர்க்கப்படணும்.
முள்ளுள்ள இடங்களை விதைக்கிறதா போயிடக்கூடாது. நல்ல நிலமாக இருக்கணும். எதுக்கு இந்த ஆவிக்குரிய தொடர்பை கர்த்தர் உண்டு பண்ணினார்? ஆவிக்குரிய ஐக்கியத்தை கர்த்தர் எதுக்கு உண்டு பண்ணினார்? அப்படி நம்ம யோசிக்கணும். இந்த சிந்தை ராஜ்யத்தினுடைய புத்தருடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாக போய் மாறும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கேட்க வேண்டியதெல்லாம் இதுதான். ஜாதிகளை கேட்கணும், பூமி நிலைகளை கேட்கணும், அது அத்தனையும் நம்ம பிள்ளைகளுக்கு சொந்தமாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஜனங்களை மதிக்க கற்றுக்கொள்ளணும். பிள்ளைகளுக்கும் ஜனங்களை மதிக்க சொல்லிக் கொடுக்கணும். உங்களால் வேலைக்காரில் வச்சு வேலை வாங்க உங்களுக்கு அந்த திறவு இருந்ததுன்னா ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் நிலைக்கும். இல்லை எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க, கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, எல்லா சகல உங்களை வேதாம ஆசீர்வாதமும் கொடுத்துட்டாரு. தென்னந்தோப்பு கொடுத்துட்டாரு, மாந்தோப்பை கொடுத்துட்டாரு, வாழைத்தோப்பை கொடுத்துட்டாரு. இதை பெருக்கிறதுக்கே காலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆகிடும். ஆகுமா ஆகாதா? வீட்டை பெருக்கி பாருங்கள் தெரியும், வீட்டை தொடச்சி பாருங்கள் தெரியும். நான் சொல்கிறது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு 2000 ஸ்கொயர் ஃபீட்டு சர்ச்சு. இது தொடக்கிறது எவ்வளோ கஷ்டம் தொடக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அவனுக்கு தொடக்கிறது தான் தெரியும், தொடக்கிறவனே எனக்கு தெரியணும். ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நான் உட்காந்து தொடச்சிருந்தேன்னா மற்ற வேலையெல்லாம் யார் பார்க்குறது? எனக்கு தொடக்கிறவனை தெரியணும், தொடக்கிறவனுக்கு தொடக்கிறது தெரியணும். அவன் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவன் இல்லை. இதனால் அவங்க ரொம்ப தாழ்ந்தவங்களாம் இல்லை. இந்த வேலை நான் செய்யாதனால நம்ம இன்னும் உயர்ந்தவங்களாம் இல்லை. இவனுக்கு படி அளக்கணும். புரியுதுங்களா? வேலை செஞ்சு முடிச்சோன்னே வேலைக்காரனுக்கு கூலி கொடுக்க கடவுள். கூலிக்கு பார்த்துனா இருக்கான் இல்லையா? கர்த்தர் பார்த்துக்க வர சொன்னால் அடுத்த வாட்டி அவ்வளோதான். அவன் என்ன தொடச்சிட்டு போயிடுவான், தொடச்சி மாட்டிட்டு போயிடுவான். என்ன கூப்பிட்டா வருவான் அடுத்த வாட்டி. இல்லை முதல்ல போவான் நான் கொடுக்காத வரைக்கும். அப்படி யாரும் இல்லை சொல்கிறேன். உங்களுக்கு எல்லா வேலையும் செய்யணும்னு நினைக்காதீங்க. எந்த வேலை திறமையாக செய்கிறவனை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவனை பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. நல்ல விதமாக சொல்கிறேன். உங்களுக்கு யார் இதில் சாதுரியமான ஜனங்க? இது ஐஸ்வர்யானுடைய ஒரு ஞானம். எல்லா வேலையும் நம்ம எடுத்து போட்டு செஞ்சுன்னு இருக்கணும்னு நினச்சாக்கா நம்ம தரித்திரமாயிடும். நிறைய பேர் அதான் செய்வாங்க. இதெல்லாம் நம்மளே செய்யலாமே, இதெல்லாம் நம்மளே செய்யலாமே. ஜனங்களை தெரிந்து கொள்ளுங்க. அந்த ஜனங்களை சரியான நேரத்தில் பயன்படுத்துங்க. அந்த ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து தீருங்க. வானம் உங்களை ஆசீர்வதிக்கும், வானம் திறக்கும், ராஜ்யம் இறங்கும். உங்களை ஜனங்க என்ன சொல்கிறது? கர்த்தர் உங்களை என்ன சொல்லுவார்? ஜனத்தின் அதிபதி அவனை பார்க்குற ஐயா. லீடர்ஷிப்பு, தலைமைத்துவம் உங்களுக்கு இருக்கிறது கர்த்தர் பார்க்கிறார். ஒரு சின்ன வேலை தான். அதுக்கு நீங்கள் பொருளாதாரத்தை ரெடி பண்ணணும், ஜனங்களை ரெடி பண்ணணும், அவனுக்கு கூலியை கொடுக்கணும். ரொம்பவும் கொடுக்கக்கூடாது, கம்மியாகவும் கொடுக்கக்கூடாது, கரெக்டாகவும் கொடுக்கணும். வேலையும் வாங்க தெரியணும். அவனையும் சோம்பேறியாக்கக்கூடாது, அவனையும் கல்லணாக்கக்கூடாது. எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். எல்லாம் நானே பண்ணுறேன்னா அவ்வளோதான். ஒரு விஷயம் பண்ணிவிட்டு 10 விஷயம் தேவைப்படுற விஷயத்துக்கு நீங்கள் படுக்கையில் இருப்பீங்க. இதெல்லாம் நடக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பார்த்தா இதெல்லாம் நீங்கள் செய்கிறப்போ ஒரு கூட்ட ஜனங்க எப்போவுமே உங்கள்கிட்ட கொஞ்சம் காசு வாங்கிறதுக்கு வந்துக்கினே இருக்கும். அதிகமாக கேட்க மாட்டான், 1000 ரூபாய்க்குள்ளே தான் கேட்பான். ஆனால் உங்களுக்கு எரிச்சல் அடைகிற மாதிரி கேட்பான். 200 ரூபா கொடுன்னுவான். சரி கொடுப்பீங்க. இன்னொரு 500 ரூபா கொடுத்து மறுநாள் வந்து நிற்பான். என்னடா நேற்றே 200 ரூபா கொடுத்தோம், இன்றைக்கி 500 ரூபா கொடுத்தோம் கேட்குறானே. கோபமாக இருக்கும். திருப்பி ஒரு 200 ரூபா கொடுன்னுவான் மறுநாள் வந்து. ஒரு வாட்டி நான் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி அடிச்சுனே இருக்குது ஃபோனு. மெசேஜ் மேலே மெசேஜ் வந்துனே இருக்குது. நம்ம தான் எல்லாமே ஜெபம் பண்ணி பண்ணுறதாச்சு. அப்படியே கர்த்தாவே என்ன இதெல்லாம் சோதனை. என் மனசுக்குள்ளே என்னென்னா, வாட் இஸ் திஸ் பேட் ஹேபிட்? என்ன இது ஒரு கெட்ட பழக்கம்? பணத்தை கேட்குறீங்க, நீங்களெல்லாம் கொடுக்குறோம் ஊழியக்காருக்கு. இதெல்லாம் என் மனசுக்குள்ளே ஓடிச்சு. கர்த்தர் சொன்னார், டேய் உனக்கு கொடுக்குறேன்னா வச்சுருக்கேன் பார். பிரசங்கிக்கிறதில்ல, திரும்பி வரலனாலும் கொடுன்னு நீ கொடு. ஆமாண்டவர். அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணினே இருக்கிறாரு, ஜிபேயில் போயினே இருக்குது காசு. கர்த்தர் வைக்கிற ஸ்லாக்கியம் சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் சாபத்தை உடைச்சிருக்கேன், உன்னை அடிமைத்தனத்தில் நான் உடைச்சிருக்கேன், கடன் எடுத்து போட்டிருக்கேன், நீ கடன் கொடுக்குறனா இருக்க. அது 500 200 1000 ரூபாய்க்குள்ளே தானே கேட்குறான். சரி அது கொடுக்குறதுக்கு உங்கள் காலத்தை திடப்படுத்தி வச்சுருக்கேன், கொடு. திரும்பி வரும் நீ நினைக்காத, நீயே சொல்லியிருக்க, என் வார்த்தையே சொல்லியிருக்க. சரி கொடு. இந்த வார்த்தையை அவனும் கேட்குறவனாகவும் இருக்கட்டும். கொடுத்தாச்சு, வருதோ வரலையோன்னு. ஆனால் அது வந்தாச்சு. இருந்தால் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம மனசு நம்மளுடைய உணர்ச்சி படத்துக்கெல்லாம் ஒத்து போச்சுன்னா உடல் வியாதி வந்துடும், தேவ சாபமும் வந்துடும். உனக்கு கொடுக்கும்படியாக வச்சுருக்கேன்,
உனக்கு அவன் 700 ரூபாய் கேட்குறான், 1000 ரூபாய்க்குள்ளே கேட்குறான், உன்கிட்ட சில ஆயிரங்கள் நான் கொடுத்துருக்குறேன், அதிலே ஒருத்தர் கொடுக்கறத மாதிரி வச்சுருக்கேன். நீ ஆசீர்வாத பாதைக்குள்ளே இருக்கிற. நீ கோடி வந்தால் கொடுப்பேன்னு நினைக்காத, சில ஆயிரங்களே கொடுத்துப்பார், கேட்காம இருந்துப்பார். வந்தாலும் வரட்டும், வரலாம் போட்டோம். ஆனால் வராமல் இல்லை, வந்துடுச்சு இல்லையே. சொல்கிறேன் நான், கொடுக்குற ஸ்தானத்தை கர்த்தர் வைப்பதுக்கு முன்னே இப்படிலாம் சோதிப்பார். பரலோகம் நம்பணும். முதல் 700 ரூபாயில் நம்பணும். என்ன கொடுக்குறானா? இப்படி தான் இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் செய்வாங்க எல்லாம். என்ன உனக்கு தேவைப்படுற மாதிரி பெரிய டிஜிட் தேவைப்படல. அவனுக்கு தேவை 500, 200. அவனுக்கு புத்தி இருக்கா, அவனுக்கு வேலைக்கு போகலாம், அதெல்லாம் கேட்கக்கூடாது. உங்கள்கிட்ட இருக்குது, கொடு. உன்னை கொடுக்குற ஸ்தானத்தில் வச்சுருக்கேன். இது கேட்குறப்ப எனக்கு அப்படியே 1000 மடங்கு ஆசீர்வாதம் இறங்கின மாதிரி இருந்துச்சு. அடேப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம், பரவாயில்ல, நான் என்னையும் கொடுக்குற அளவுக்கு வச்சுருக்கிறீரேன். சரி, பேச்சே கிடையாது, ஒரே ட்ரான்ஸ்ஃபர் தான். அதே மாதிரி அவனும் சொன்ன டைம்லேயும் கொடுத்தாச்சு. இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களை கர்த்தர் நடத்துக்கிற பொழுது அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த ராஜ்யத்தின் பற்றி ராஜ்யம் வரப்போ ராஜ்யத்தில் இருக்கிற காரியங்கள் உள்ள ரகசியத்தை நான் எடுத்து சொல்கிறேன். ஆஸ்தி வேணும், வீடு வேணும், நிலம் வேணும், மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டம், உங்களுக்கு தெரியாது. நான் சொல்கிறது லோனில் போகிறது, லோன் கிடைக்கிறது, சொத்தை காப்பாற்றுறது, அது சொல்ல. கடனே இல்லைன்னா கூட உங்களுக்கு இருக்கிற சொத்தை காப்பாற்றுறது, கரையாங்கிட்டேருந்து காப்பாற்றுறது பெரிய விஷயம். புழு பூச்சிக்கிட்டே, கற்பாம்பூச்சிக்கிட்டே பெரிய பெரிய விஷயம் தோற்றுருக்கு. எவ்வளோ எலக்ட்ரானிக்கல் குட்ஸ்குள்ளெல்லாம் என்னென்னமோ நடந்துருக்குது. இந்த சிறு சிறு பூச்சிகள் குடும்பம் நடத்தியிருக்கு. எதாவது சொல்வீங்க நீங்கள், ஜெயிச்சிட்டோன்னு நினைக்காதீங்க. மனுஷனை ஒரு சிறு பூச்சிக்கிட்ட தோற்றுடுறோம். நம்ம யூசேஜில் இருந்துக்கிட்டே இருக்கணும். யூசேஜில் இருந்தால் கூட அது மனரம்யமாக அந்த கற்பாம்பூச்சிகள்லாம் வாஷிங் மிஷினில் கூடு கட்டி வாஷம் பண்ணி சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கும். டெய்லி வாஷிங் மிஷின் போட்டாலே இந்த பிரச்சனை. பார்த்துக்கொள்ளுங்க. பயன்பாட்டுக்குள்ளே இருக்கிற பொருளே இவ்வளோ பழுதாகுதுன்னா, இஷ்டப்படி வாய்க்கு வந்தபடியெல்லாம் ஜெபிக்கிறாங்க இல்லையா? ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் கொடுக்கறது இந்த ஞானம் பரத்துலேருந்து இருக்கிற ஞானம். கேட்க வேண்டிய விதத்தில் இது 3-4 செய்தியை நான் அப்படியே ஒரு சுருக்கி எவ்வளோ சுருக்க முடியும் சுருக்கி சொல்லியிருக்கேன். யூடியூப்பில் ஏற்ற கர்த்தர் கிருபை செய்வார், போட்டு கேளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நீ சொன்னதை சொன்னேன், ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே எழுத்தருளும். சொந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு வாசனை பெருக பண்ணுவதற்கு ஸ்தோத்திரம். இன்னும் பெரிய ஜாதிகளாய் இவர்களை உருவாக்கும். இந்த செய்தி ஆண்டவரே அவர்களுக்கு வரப்போகிற ஆசீர்வாதத்தில் நிலைத்திருக்கவும், அதே சமயத்தில் அந்த ஆசீர்வாதத்தில் கடந்து செல்ல, நடந்து செல்ல, அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக்கொள்ள கொடுக்கப்பட்ட ஞானத்துக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முல்லை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்